இட்லி எப்பா இட்லி போட்ட சமான எவ்வளவு பெரிய பூகம் வந்தாலும் சரிடா நீ ஒரு ஆள் எஸ்கேப் ஆயிருப்பா. இப்ப நம்ம வந்து தமிழ்நாட்டுல நடக்கிற இன்னொரு விஷயத்த பத்தி தான் பார்க்க போறோம். அது இன்னும் முடிஞ்ச பாடு இல்ல. இது வந்து கெட்ட பையன் சார் அப்படின்ற வீடியோல இருந்து தாவேக்கா கவர்மெண்ட் நாங்க ரிமாண்ட் பண்ண போறது இல்லைங்கன்னு சொல்லிட்டாங்க. அப்ப அந்த இடத்துல வந்து கேஸ் ஈஸி ஆயிருச்சு. அப்ப அந்த இதை ஏத்துக்கிட்டு சரி அப்படின்னா விசாரணை பண்ணிட்டு விட்டுருவோம் அப்படின்றாங்க. இடத்துல வச்சு உன்னை நான் செஞ்சிருப்பேன். என்னமோ உலகமே உன் காலுக்கு கீழே இருக்கிற மாதிரி நினைச்சுக்கிட்டு பேசினேன். எந்த தண்ணி வருதோ இல்லையோ அந்த தண்ணி வரணும். அடுத்த 1/2 மணி நேரத்துல உன் வாழ்க்கை எப்படி மாறிச்சு பார்த்தியா? அதான் உன்னை கொஞ்சம் ஆட விட்டு அடிச்சேன். விசாரணை பண்ணுங்க, ரிமாண்ட் இல்லைன்னு சொல்லிட்டீங்க, ஆல் ஃபைன். அப்போ இன்னைக்கே விசாரிச்சுட்டு முடிச்சு விட்டுருங்க அப்படின்னு சொல்றாரு. கேஸையும் க்ளோஸ் பண்ணிட்டாரு. ஸோ இட் வாஸ் டிவிகே கவர்மெண்ட் ஸ்டாண்ட். அவர் ரிலீஸ் பண்ண நீதிமன்ற உத்தரவு இல்லை. கட்ட விட்டு விடுறது கட்டவே இல்ல போடா கட்டு. ஸோ நீதிமன்றம் உத்தரவிட்டதுனால தாவேக அரசு பின்வாங்கியது இல்லை. தாவேக அரசு சொன்னதுனால நீதிமன்றம் அந்த வழக்கை முடித்து வச்சு. இதை வச்சு அப்புறம் சட்டமன்றத்துக்கு வர உள்ள அங்க வந்து பிரச்சனை பண்ணக்கூடாது. என்னமாப்ல அடிச்சாங்களா? அன்னைக்கு போட்டு அந்த அடி அடிக்கிறாங்க. நீங்க கையில கால வந்து என்னை காப்பாத்துறதை விட்டுவிட்டு தூக்கிட்டு போற வரைக்கும் நின்று வேடிக்கை பாக்குறீங்களா? உருப்படுவீங்களா நீங்களா? அடிச்சே விட்டாங்களா? எப்படி எடிட் பண்ணி போடுறாங்க அந்த எல்லாம் வந்துருச்சு. பெண்களை அருவருப்பா பேசி அசிங்கமாக பேசிய உதயநிதி அவர்கள் இன்னைக்கு டாய்லெட் 2 மணி நேரம் உட்கார வச்சிருக்காங்க பாத்தீங்களா? அதுதான் காலமும் நேரமும். உங்க ஆணவம் இருக்கு பாத்தீங்களா? உங்க ஆணவத்தை வந்து டாய்லெட்ல உட்கார வச்சாங்க பாத்தீங்களா? வாழ்க்கை முழுசும் என்னைக்கு மறக்கவே மாட்டார் டாய்லெட்ல 2 மணி நேரம் உட்கார்ந்தது. நீ எதுவும் தப்பு பண்ணல? இல்ல நான் எதுவும் பண்ணல. ஒருத்தரை பார்த்தேன். சரி, இப்படி ஒரு சீட்ல இருந்து விழுந்துற போற மாதிரியே உட்கார்ந்து இருந்தாரு. இல்ல வேணாம் அங்கிள், நீங்க என்ன காப்பாத்துவீங்களா? யோ வக்கீலே, யோ பெரிய வக்கீலே, யாராவது காப்பாத்துக்கு போய் அனுப்பிச்சிருவீங்களா அப்படின்னு உட்கார்ந்து இருந்தாப்ல. பயத்தினால அப்படி உட்கார்ல, பாத்ரூம் போயிட்டு அப்படியே வந்தல்ல. அவரால் சாஃப்ட் அடிச்சாரு. டேய் நீ என்னடா அதுக்கு சம்பந்தமே இல்லாத மாதிரி கம்முனுக்குற? ஆய் வருது சார். என்ன விளையாடுறியா? சார் விளையாட்டு இல்ல சார், ஒரு வாட்டி கிளாஸ்ல அடங்க முடியாம போயிட்டேன் சார், அனுப்பி விடுங்க சார் அவனை. ஐயா போடா சீக்கிரம், ரத்தம் நரைச்சிர போற. அது என்னது? இத்தனை நாள் திமுக காரங்களுக்கு வேலு அவர்கள், செந்தில் பாலாஜி அவர்கள் இவங்களுக்கெல்லாம் நெஞ்சு வலி தான் வந்துகிட்டு இருந்தது. இன்னைக்கு வந்து உதயநிதி அவர்கள் ஏறக்குறைய 1 ஹவருக்கு மேல பாத்ரூம்ல இருந்ததா செய்திகள் பாக்குறேன். டிடிஆருக்கு பயந்து தாத்தா ரயில் கக்கூஸ்ல, போலீஸுக்கு நடுங்கி பேரன் வீட்டு கக்கூஸ்ல. ஆனா மீம்ஸ் இப்ப பயங்கரமா போட்டுட்டு இருக்காங்க. கக்கூஸ்ல வந்து லைப்ரரி மாதிரி புக் படிச்சிட்டு இருக்கற, சைடுல வர வாட்டர் பாட்டில் பாப்கார்ன் வேகல எல்லாம் வச்சிருக்கீங்க. மச்சாய் வந்து பாரு, ஆமா ஆய் போட மாதிரி ஒருத்த உட்கார்ந்துட்டு இருக்கறான். எரியோட இரு தண்ணி மட்டும் தலை ஊத்திட்டு போறேன். இன்னைக்குதான் ஒண்ணு பார்த்தேன், அதுக்குள்ள போக வேண்டாம், இதனால சொல்றேன். விக்கி லீக்ஸ் எல்லாம் இவங்க பத்தி வந்திருக்குங்க. விக்கி லீக்ஸ் நிஜமா? ஸ்டாலின் அவர்களை பத்தி விக்கி லீக்ஸ்ல சொல்லப்படுது. ஸ்டாலின் அவர்கள் தன்னுடைய இளமை கால பருவத்துல மல்டிபிள் ஸ்கேண்டல்ல சிக்கினவரு. तू समझा? नहीं तू समझा नहीं. அதாவது தமிழ்ல சொல்லணும்னா பலதரப்பட்ட வக்கிர செயல்களில் ஈடுபட்டவர் அப்படின்னு குறிப்பிடுது. திமுக என்பது கருவின் குற்றம், புரிந்து கொள்ளுங்கள். மனுஷங்க புரியுங்களா? ஏன்டா புரியுங்க? ஏன்டா புரியுங்க? முக்கியமா என்ன சொல்றதுன்னா, அழகான பெண்களை கண்டாலே அவர்கள் பிடுங்கப்பட்டு, பறிக்கப்பட்டு, அபகரிக்கப்பட்டு அவர் கையில் ஒப்புவிக்கப்படுவார்னு அப்படியே தெள்ள தெளிவா ஆங்கிலத்துல இருக்கு. நிஜமா? அது பெரிய ரிசர்ச் பண்ண வேண்டியது இருக்கு. லிங்க் எடுத்து டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் போட்டு வச்சிருக்கீங்க. டேர்ன் டெலீட்லாம் பண்ண முடியாது. தாத்தா சிக்கிட்டே வா. என்னன்னு தெரியல, வந்தாதான் தெரியும். உதயனா தம்பிடானா வர்றவங்க அண்ணே அது ஜீப்ல இருக்கானே, ஆமா பாரு. நீ என்னடா நாட்டு சுதந்திரத்துக்காக போராட்டு போனா லவடிக்க பால். நீ ஒரு திருடன். எந்த தப்பும் செய்யாத ஒருத்தரை அரெஸ்ட் பண்றது அநியாயம்,
அக்கிரமம், இப்படிதான் அராஜகம் என்ன தெரியுமா தெரியும் கிடையாதுங்க. மேடை நாகரிகத்தோட தான் அவர் பேசினாரு. உதயண்ணா பேசுனது தவறு இல்லை. கொஞ்சம் வீடியோ போட்டு காட்டுங்க, காட்டிட்டு இது என்ன அர்த்தம்னு மட்டும் சொல்ல சொல்லுங்க. எங்க மூஞ்சிலேயே காரிட்டு பிரியா நீ எத்தனை தடவை கேட்டாலும் அவர் பண்ணது தப்பில்லைன்னு தான் நான் சொல்லுவேன். என்னது ஒரு பேச்சு சொன்னா உடனே நல்ல சிறப்பா பிச்சியாங்க அதுதான் இப்போ கமெண்ட்ல போய் அதே இதை கேட்க போறாங்க. சரி, அவங்க தான் திமுக தான் கேவலமா பேசுறாங்கன்னு தெரியுதுல்ல, நீங்க ஒரு 4 பேர் கேவலமா பேச விடுங்க. நீங்க ஒரு 4 பேர் கேவலமா பேச விடுங்க. ஐயே என்னது இப்படி இருக்காங்க. பத்திரிக்கை ஆடா பாய்களா டேய் அண்ணா ஒளியே நீங்களே ஐயே ஐயோ என்னடா நீங்க காசு கொடுத்து இது ஒழுங்கா போங்கடா. கைது செய்யப்பட்டிருக்கிறாரு. எப்படி பாக்குறீங்க அவரோட அரெஸ்ட? ஓ இவர் அந்த டைம்ல இது பண்ணாங்கல்ல, அவன் பாடாப்படுத்துறாங்க, சும்மா சும்மா குண்டாஸ் போட்டு தரமாங்க. இது சரியா தவறா? அனுபவிக்கிட்டோன்றேன், அவர் தனி மனிதனாக சொல்கிறேன். உதயநிதி கைது செய்யப்பட்டது 100க்கு 100 சரி. வேற லெவல்ல வச்சு செய்வேன். சீஃப் மினிஸ்டர் பத்தி இவ்வளவு அசிங்கமா மேடையில 10,000 பேரை வச்சுக்கிட்டு பேசுறாரு. இதுக்கு கூட கைது பண்ணலன்னா சீஃப் மினிஸ்டர் சொல்லுங்க. சீஃப் மினிஸ்டர் இருந்தாலே யாவனாலும் எப்படி வேணாலும் பேசிட்டே போயிட்டு இருப்பான். நீ வேடி பார்த்துட்டு இருப்பீங்களா? அப்புறம் எதுக்கு இந்த போலீஸ் சட்டம்லாம் இருக்குது? எனக்கு மட்டும் ஏன்டா இதெல்லாம் நடக்குது? மூக்கு கீழே பஞ்சாயத்து கிணறு மாதிரி ரவுண்டா ஒண்ணு இருக்கு, அதை மூடி வச்சிருந்தீங்கன்னா எல்லாம் ஒழுங்கா நடக்கும். கடைசியா சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி பேசுனதை பாக்குறீங்கல்ல, இன்னும் கட்சியில வச்சுக்கிட்டு இருக்கீங்களா இல்லையா? அப்ப இந்த மாதிரி பேசுறவனுக்கு அந்த கட்சியில தகுதி இருக்கு, கரெக்டுங்களா? நடிகை பேரை சொல்லி கத்துறாங்க கூட்டத்துல இல்லையா? இந்த உதயநிதி மூஞ்சில ஒரு புன்முறுவல் வந்துச்சு பாத்தீங்களா? அந்த கரடிக்கு அந்த பேரை கேட்டவனே ஏன் அவ்வளவு ஆனந்தம்? முகம் தக தகன்னு மின்னுது. அப்ப நீ ரசிக்கிறாரு. இதுக்கெல்லாம் பேர் என்ன தெரியுமா? அவன் கண்டதையும் கத்ததான் செய்வான். அது ஏன்பா உனக்கு காதுல விழுந்து அப்படியே உன் முகம் பூரிக்குது? அதை கேட்டுட்டு அடுத்த வார்த்தை என்ன பேசுற? எங்க தண்ணி வருதோ இல்ல அங்க தண்ணி வரணும். காவிரி சொன்ன அந்த நடிகையின் பெயரை காதில் கேட்டதும் இந்த கரடியின் முகம் ஏன் இப்படி பூரிப்பானது? இப்ப நீங்க எதை ரசிக்கிறீங்க? பாஸ், அவங்க உங்களை கலாய்க்கிறது எனக்கு கோபமா வருது பாஸ். அது சிரிச்சுலாம் சொல்லுவியா? அது கடந்து போயிருந்திருக்கலாம். காதுலே உழக்கூடாதுமா, மேடையில பேசிட்டு இருக்கீங்கம்மா. நீங்க கீழே கத்துறவங்க ஒருத்தனுக்கு பதில் சொல்லிட்டு இருப்பீங்களா? உன்னைய தெரிஞ்ச சமூகத்துக்கு யாருன்னு பொறுக்கி பேடா. இது முதல் முறை அல்ல. உதயநிதியோட புத்தி அப்படிதான். கடந்த முறை உதயநிதி இப்படி பேசி சர்ச்சையில் சிக்கிய போது எனக்கு தெரிந்த ஒரு பிரபல மனநல மருத்துவரிடம் சென்று ஏன் இப்படி பேசுகிறார் என்று நான் அவரிடம் நீண்ட நேரம் மனதளவிலேயே உதயநிதிக்கு சிக்கல் இருக்கிறது என்றார். முறையாக மேடை ஏறி பேசிய பேச்சை நீங்கள் யாருமே மறந்திருக்க மாட்டீர்கள். தென்சென்னை மக்களவை தொகுதி வேட்பாளரை ஆதரித்து பிரச்சாரம் செய்ய உதயநிதி பேசியதுதான் அவரது முதல் அரசியல் பேச்சு. தம்பி சரி, இவரு அழகா தெரியாதவன் கூட இந்த மாதிரி பேச மாட்டான். இதுக்கும் வேட்பாளர் நிக்கிறதுக்கு என்ன சம்பந்தம்? சட்டம் இயற்றுவதற்கான தேர்தலா என்னத்தையாவது நாங்க இது கொண்டு வரோம் அது கொண்டு வரோம் சொன்ன பெண்களை தாழ்த்தி பேசணும்னு துளி கூட என்னுடைய மனசுல அது கிடையாது. தயவு செஞ்சு என்ன தப்பா புரிஞ்சுக்காரு. நீ தப்பான இப்பதான் உன்னை சரியா புரிஞ்சுக்கிட்டேன். நீ தப்பானவன் இல்ல, நீ தப்பானவன் தான். உங்க புத்தி எப்படி இருக்கு? இது இல்லைன்னா ஏன் சார் விடிகாத்தால 3 மணிக்கு போய் இன்ஸ்டால ஏன் சார் ரீபோஸ்ட் பண்ணிட்டு இருக்கீங்க? இதுதான் மாலதி அவர்களின் அடிப்படை குணம், அடிப்படை புத்தி. கருணாநிதி இப்படியே பேசி வளர்ந்தவர். இது மாதிரி ஆபாச கதைகளை மேடையில் பேசி ஆட்சிக்கு வந்த கட்சி தான் திமுக. இவங்க ஒரு கேவலமான குடும்பம். RS பாரதியோட வார்த்தைகள் எல்லாம் பாக்குறீங்களா இல்லையா? அப்பெல்லாம் என் மேல 16 வழக்கு இருக்கு. அப்பவே நாங்க பேசிருக்கோம், அப்பெல்லாம் ஒண்ணுமே பண்ணல. இப்போ அன்னைக்கே உங்களை எவனையாவது ஒருத்தனை அரெஸ்ட் பண்ணி 40 வழக்கு இருக்கான். இவரே சொல்றாரு, வாக்குமூலம் கொடுக்குறாரு. அட பாவத்தை. இந்த ஆபாச பேச்சுக்கு யார் ஒரு முற்றுப்புள்ளி வைப்பார்கள் அப்படின்னு சொல்றதுல இன்னைக்கு ஒரு எண்டு கார்டு கிடைச்சிருக்கு. எங்களுக்கு திருப்தியா இருக்கு. இதை பார்க்கக்கூடிய மக்கள் ரொம்ப பேச மாட்டாங்க. பேசினா அரெஸ்ட் பண்ணுவாங்க. அது எந்த இதா இருந்தாலும் அரெஸ்ட் பண்றது நல்லது. திமுக கட்சிக்காரங்க இது எப்படி சார் பார்ப்பாங்க? ஏன்னா யாருமே எந்த எதிர்வினையும் ஆற்றல. இன்றைக்கு வெளிப்படையாக வந்து பொதுவெளியில் அவர்கள் சொல்வது அது டப்பிங் வாய்ஸ்.
எடிட் பண்ணி ஒளிபரப்பி விட்டார்கள் என்றெல்லாம் உருட்டி கொண்டிருக்கிறார்கள். எங்களுடைய இளம் தலைவரை சொல்லாத வார்த்தையை சொல்லி ரொம்ப கொச்சப்படுத்தி அவரை வந்து கைது நடவடிக்கை எடுத்திருக்கீங்க. அந்த நடிகைக்கு இந்த அரசியலுக்கு என்ன சம்பந்தம் சொல்லியா? உங்களை பத்தி பேசின கோவம் வருது. துபாய் மேட்டா கேஸ் போட்டு அந்த வீடியோ பிளாக் பண்ணாங்க. அவ்வளோ கோவம் வருது. ஆனா அது பேச வேண்டிய விவகாரம். எதுக்கு நடத்துனீங்க கார் ரேஸ்? ரொம்ப டீப்பா போவேன்னு நிறுத்திக்கிறோம் நாகரிகம் கருதி. நீங்க மக்கள் வரி பணத்தை எடுத்து செலவு பண்ணிருக்கீங்க. அது உங்க தனிப்பட்ட விவகாரமா பார்க்க முடியாது. 42 கோடி ரூபாய் மக்கள் வரி பணம். யாருக்கு பேச நடத்துனீங்க தெரியும். நிறைய தெரிஞ்சிருக்கும். அவ்வளவுதான் நினைக்கிறேன். நல்லா இருந்துச்சு. இது எனக்கு தெரிஞ்சு இப்போ விட்டாங்கன்னா இப்போ எல்லாருமே பேச ஆரம்பிச்சிடும். எல்லா கட்சியிலும் கீழே இருக்கிறவங்க எல்லாருமே, அதாவது எம்எல்ஏ இல்லாதவங்க எல்லாம் பேச ஆரம்பிச்சிருவாங்க. அது ஆபத்து தான். இதுக்கு முன்னாடி இருக்கவங்க எல்லாம் இப்படி பேசி அதான் அவரு திமுக அவர் பாரதி அவங்களே சொல்றாங்க 40 கேஸ் இதுக்கு முன்னாடி நாங்க பேசியிருக்கோம். அப்பெல்லாம் அரசு பண்ணல, இப்போ மட்டும் அப்போ அத நியாயப்படுத்துறது எப்படி? இது தொடர்ந்துகிட்டு வருது. அதான் பேசலாம். அது இதுக்கெல்லாம் அரசு பண்ணக்கூடாதுன்னா இப்போ இது என்ன? இப்போ சாதாரணமா இருக்கிறவங்க பேசினாங்கன்னா அது வேற விஷயம். ஒரு பெரிய பதவியில இருக்காங்க, ஆப்போசிட்ல இருக்கும்போது அது பேசினா அது வந்து எல்லா ஊர்லயும் இப்ப பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. நான் இந்த நேஷனல் மீடியாலயே அந்த ஏதோ ஒரு நியூஸ்ல கூட போட்டிருந்தாங்க. அந்த ஒரு லேடி ஒண்ணு பேசிட்டு இருந்தாங்க. அந்த அளவுக்கு நம்மளோட தமிழ்நாட்டை பாக்குறாங்க. கொஞ்சம் வார்த்தையை நம்மளும் பார்த்து பேசணும். இல்ல அதான் சொல்றேன்ல, எனக்கு தெரிஞ்சு இவங்க அது வந்து இதெல்லாம் ஒரு விஷயமா, இதெல்லாம் இதுவா? அதாவது நீங்க நார்மல் ஆளா இருந்தா இது பிரச்சனை கிடையாது. அதே மாதிரி இது உங்களுக்கு தெரிஞ்சவங்களா, இவங்க வந்து சொந்தக்காரங்களா, நீங்க உங்க சொந்தக்காரங்க திட்டுங்க, இல்ல உங்க கூட பிறந்தவங்க திட்டுங்க, அது யாருமே கேட்க போறது இல்லை. ஆனா ஒரு பப்ளிக் பிளேஸ்ல சம்பந்தமே இல்லாத ஒரு விஷயத்துக்கு நீங்க ஒரு கட்சி ஹெட்டா இருந்துக்கிட்டு இப்படி பேசுறது எந்த விதத்துல இதுன்னு எனக்கு தெரியல. ஒரிஜினல் வீடியோ இருக்கும் போதே இப்படி சொல்றாங்க. இதுக்கு மேல நம்ம ஒண்ணும் பண்ண முடியாது. ஓகே, என் வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எல்லாருக்கும்